ஒரு காலத்தில், மிகவும் பழமையான காலத்தில், அரேபியாவின் ஒரு செழிப்பான நகரம் இருந்தது. அந்த நகரம் ஒரு சாதாரண நகரம் இல்லை, அது ஒரு கனவு போல இருந்தது. காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் அந்த நகரம் தங்க நிறத்தில் ஒளிரும். சந்தைகள் மக்களால் நிரம்பியிருக்கும். வாங்க வாங்க, புதிய மசாலா, அழகான பட்டாடை என்ற கூச்சல்கள் அங்கும் இங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மசாலாவின் மனம் காற்றில் கலந்துவிடும். தங்க நாணயங்கள் சூரிய ஒளியில் மின்னும். ஒவ்வொரு தெருவும் ஒரு கதையை சொல்லும் போல இருக்கும். ஆனால் அந்த நகரத்தின் ஒரு மூலையில் அந்த ஒளி, அந்த செல்வம் எல்லாம் இல்லாத ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் 2 சகோதரர்கள். மூத்தவன் காசிம், இளையவன் அலிபாபா. அவர்கள் இருவரும் சிறுவயதில் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒரே வீட்டில் ஒரே உணவை பகிர்ந்து ஒரே கனவுகளுடன் வளர்ந்தவர்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் அவர்களின் தந்தை நோயால் பலவீனமடைந்தார். வீட்டினுள்ளே அமைதி மட்டும் இருந்தது. சில நாட்களில் அவர் இறந்தார். அந்த ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. சொத்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆனால் காசிம், அவன் மனதில் பேராசை வளர்ந்தது. அவன் நினைத்தான், எல்லாமே எனக்கு வேண்டும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் எல்லா பணத்தையும், வியாபாரத்தையும், நல்ல வீட்டையும் தன்னிடம் வைத்துக் கொண்டான். அலிபாபா காலியான கைகளுடன் நின்றான். ஆனால் அலிபாபா ஒரு நல்ல மனம் கொண்டவன். அவன் மெதுவாக சொன்னான், நான் உழைத்து வாழ்கிறேன். அவன் தனது மனைவியுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான். அந்த குடிசை பழையது, சிறியது, சில இடங்களில் சுவர் உடைந்திருந்தது. ஆனால் அங்கே அன்பு இருந்தது. அதுதான் அவர்களின் செல்வம். அலிபாபாவின் வாழ்க்கை எளிமையானது. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன் அவன் எழுந்து தன் கழுதையை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் செல்வான். அவன் மரங்களை வெட்டுவான், அதை கட்டுவான். அந்த மரங்களை நகரத்துக்கு கொண்டு சென்று விற்று வாழ்க்கையை நடத்துவான். அந்த பணம் சாப்பாடு மட்டும் போதுமானது. ஆனால் ஒரு நாள் சூரியன் மிகவும் கடுமையாக இருந்தது. அலிபாபா காட்டின் ஆழத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சத்தம், முதலில் மெதுவாக, பின்னர் அதிகமாக, குதிரைகளோடும் சத்தம். அலிபாபா பயந்தான். யாரோ வருகிறார்கள். அவன் உடனே ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்தான். அவன் மெதுவாக பார்த்தான். அவன் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. 40 பேர், கருப்பு உடையில், கத்திகள், ஆயுதங்கள். அவர்கள் முகம் கடுமையாக இருந்தது. அவர்கள் திருடர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய குகையின் முன் நின்றார்கள். அந்த குழுவின் தலைவன் முன்னால் வந்து உயர்ந்த குரலில் சொன்னான், ஓபன் சிம் சிம். அந்த குகை மெதுவாக திறந்தது. அலிபாபா அதிர்ச்சியில் உறைந்தான். இது என்ன மாயம்? அவன் நம்ப முடியவில்லை. திருடர்கள் எல்லாம் அந்த குகைக்குள் சென்றார்கள். சில நேரம் கழித்து வெளியே வந்தார்கள். மீண்டும் க்ளோஸ் சிம் சிம்.
குகை மூடப்பட்டது. அவர்கள் சென்றதும் அலிபாபா மெதுவாக வெளியே வந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் யோசித்தான், இதை நான் முயற்சி செய்யலாமா? அவன் பயந்தான். ஆனால் ஆர்வம் வென்றது. கீரி குகைக்கு அருகே சென்றான். அவன் மெதுவாக சொன்னான், ஓபன் சிம் சிம். குகை திறந்தது. அவன் உள்ளே சென்றான். அவன் கண்கள் மின்னின. அவன் பார்த்தது தங்கம், வைரம், நகைகள், பொற்கிண்ணங்கள். அந்த குகை முழுவதும் பொக்கிஷம்தான். ஆனால் அலிபாபா பேராசை இல்லாதவன். அவன் நினைத்தான், எனக்கு தேவையான அளவு மட்டும் போதும். அவன் சில தங்க நாணயங்களை மட்டும் எடுத்தான். ஒரு துணியில் வைத்தான். மேலும் ஒரு அழகான பொற்குடுவை எடுத்தான். அவன் வெளியே வந்து க்ளோஸ் சிம் சிம் என்றான். குகை மூடப்பட்டது. அவன் வீட்டிற்கு திரும்பினான். அவன் தனது மனைவியிடம் அனைத்தையும் காட்டினான். அவள் அதிர்ச்சி, மகிழ்ச்சி. அவள் சொன்னாள், இதை கணக்கிட வேண்டும். அவள் காசிம் மனைவியிடம் ஒரு அளவு கருவி கேட்டாள். சீர்காசிம் மனைவி சந்தேகப்பட்டாள். எதற்கு ஸ்கேல்? அவள் ஒரு திட்டம் போட்டாள். ஸ்கேல் கீழே மெழுகு ஒட்டினாள். அலிபாபா மனைவி தங்கத்தை அளந்தாள். பின்னர் ஸ்கேல் திருப்பி கொடுத்தாள். காசிம் மனைவி அதை பார்த்தாள். ஒரு தங்க நாணயம் அதன் கீழே ஒட்டியிருந்தது. அவள் கண்கள் விரிந்தது. அலிபாபாவுக்கு தங்கமா? எப்படி? இதுதான் ஆரம்பம். இப்போதான் உண்மையான பிரச்சனை தொடங்கப் போகிறது. அச்சச்சோ, காசிம் மனைவி இத கண்டுபிடிச்சிட்டாங்களே. அடுத்து என்ன நடக்கும்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாகத்துல ரொம்ப பெரிய ரகசியம் வெளிவரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசிம் மனைவி அந்த ஸ்கேலை பார்த்தவுடன் அவள் முகம் மாறியது. தங்கம், அவள் மெதுவாக சொன்னாள். அலிபாபா, இப்படி எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? அவள் உடனே அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு காசிம் அருகே ஓடினாள். காசிம் அந்த தங்க நாணயத்தை பார்த்ததும் அவன் கண்கள் சிவந்தது. இது என்ன? அவன் கோபமாக கேட்டான். அவனுடைய மனைவி எல்லாம் சொன்னாள். உன் தம்பி திடீரென்று பணக்காரனாகிட்டான். காசிம் மனதில் பேராசை, சந்தேகம், கோபம் அனைத்தும் ஒன்றாக கலந்தது. அடுத்த நாள் காசிம் மெதுவாக அலிபாபா வீட்டிற்கு வந்தான். அவன் கதவை மெதுவாக தட்டினான். அலிபாபா, திற. அலிபாபா கதவை திறந்தான். அண்ணா. காசிம் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு மறைமுக அர்த்தம் இருந்தது. காசிம் அமைதியாக கேட்டான், நீ இவ்வளவு தங்கம் எங்கிருந்து எடுத்தாய்? அலிபாபா திடுக்கிட்டான். அது நான். காசிம் இன்னும் மென்மையாக அவன் தோளில் கை வைத்தான். அலிபாபா, நான் உன் அண்ணன்தான்.
நீ என்னை நம்பலாம். ஆனா இந்த விஷயம் வெளியில் போனால் பிரச்சனையாகிடும். அலிபாபா குழம்பினான். அவன் மனசு பதட்டமாக இருந்தது. நான் இதை மறைக்க முடியாது. அவன் மெதுவாக சொன்னான். காட்டில் ஒரு குகை இருக்கிறது. அதை திறக்க ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு. ஓபன் சிம்சிம், க்ளோஸ் சிம்சிம். காசிம் அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் மெதுவாக ஒரு சிரிப்பு உருவானது. ஆனால் அது நல்ல சிரிப்பு இல்லை. அவன் கண்களில் பேராசை மின்னியது. அப்படியா? அவன் மனதில், அந்த குகை முழுக்க உள்ள தங்கம் என்னுடையதுதான். அடுத்த நாள் காலை காசிம் பல கழுதைகளை எடுத்துக்கொண்டு, பெரிய பைகளை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் புறப்பட்டான். அவன் மனதில் ஒரே எண்ணம், எல்லா பொக்கிஷமும் எனக்கு வேண்டும். அவன் குகை முன் நின்றான். உற்சாகமாக சொன்னான், ஓபன் சிம்சிம். குகை திறந்தது. காசிம் உள்ளே சென்றான். அவன் பார்த்த காட்சி அவனை பைத்தியமாக்கியது. இவ்வளவு தங்கமா? அவன் சிரித்தான். நான் இப்போ ராஜா. அவன் என்ன செய்தான் தெரியுமா? தங்கத்தை அள்ளி வைரங்களை எடுத்து எல்லா பைகளையும் நிரப்பினான். ஆனால் அவன் நிறுத்தவே இல்லை. சில நேரம் கழித்து அவன் வெளியே வர முயன்றான். அவன் சொன்னான், ஓபன் ஓபன். அவன் நினைத்தான், சிம் சிம். ஆனால் அவன் சரியான வார்த்தையை மறந்துவிட்டான். அவன் வியர்த்தான். அது என்ன வார்த்தை? அவன் பல வார்த்தைகள் சொன்னான். ஓபன் செசமி, ஓபன் பார்லி. ஆனால் குகை திறக்கவில்லை. நேரம் சென்றது. காசிம் முழுக்க பயந்தான். தண்ணீர் இல்லை, வெளியே போக வழி இல்லை. திடீரென்று வெளியே குதிரை சத்தம். 40 திருடர்கள் திரும்பி வந்தார்கள். குகை முன் நின்றார்கள். ஓபன் சிம்சிம். குகை திறந்தது. அவர்கள் உள்ளே சென்றார்கள். காசிம் அங்கே நின்று கொண்டிருந்தான். திருடர்கள் தலைவன், நீ யார் என்று கத்தினான். அவர்களுக்கு எல்லாம் புரிந்தது. இந்தவன் நம்ம பொக்கிஷத்தை திருட வந்தவன். அவர்கள் காசிம் மீது தாக்கினர். காசிம் பேராசை காரணமாக தனது உயிரை இழந்தான். அடுத்த நாள் காலை அலிபாபா தன் வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தான். அண்ணா இன்னும் வரலையே. அவன் மனசு கலங்கியது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அவன் உடனே காட்டுக்குள் புறப்பட்டான். அவன் வேகமாக நடந்தான். அவன் இதயம் துடித்தது. அவன் அந்த குகை முன் வந்தான். அவன் பயத்துடன் ஓபன் சிம்சிம் என்றான். குகை திறந்தது. அவன் உள்ளே சென்றான். அவன் பார்த்த காட்சி அவன் உயிரையே குலுக்கியது. காசிம் அவன் உயிரிழந்த நிலையில். அலிபாபா கண்ணீர் விட்டான். அண்ணா! அவன் புரிந்து கொண்டான். பேராசை அவனை அழித்துவிட்டது. அவன் உடனே யோசித்தான், திருடர்கள் திரும்பி வந்தால் நான் ஆபத்தில் இருப்பேன். அவன் விரைவாக காசிம் உடலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அவன் வீட்டிற்கு வந்தான். அவன் மனைவியிடம் எல்லாம் சொன்னான். அவர்கள் பயந்தார்கள்.
இது யாருக்கும் தெரியக்கூடாது. அலிபாபாவின் வீட்டில் ஒரு புத்திசாலி வேலைக்காரி இருந்தாள். அவள் பெயர் மர்ஜியானா. அவள் மிகவும் கூர்மையானவள். மர்ஜியானா சொன்னாள், இந்த விஷயம் வெளியே போனால் நாம் எல்லாம் ஆபத்தில் இருப்போம். அவள் ஒரு திட்டம் போட்டாள். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? ஒரு மருத்துவரை ரகசியமாக அழைத்தாள். இந்த மனிதர் உடம்பு சரியில்லை என்று சொன்னாள். அவள் காசிம் இறந்ததை இயல்பான மரணம் போல காட்டினாள். சில நாட்களில் காசிம் அமைதியாக அடக்கம் செய்யப்பட்டான். யாருக்கும் உண்மை தெரியவில்லை. அதே நேரத்தில் 40 திருடர்கள் மீண்டும் குகைக்கு வந்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள், சில தங்கம் குறைந்திருந்தது. யாரோ நம் ரகசியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். திருடர்கள் தலைவன் சொன்னான், அவனை கண்டுபிடிக்கணும். ஒரு திருடன் நகரத்துக்கு வந்து அலிபாபா வீட்டை கண்டுபிடித்தான். அவன் கதவுக்கு ஒரு குறி போட்டான். மர்ஜியானா அதை கவனித்தாள். இது சாதாரணமில்லை. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அந்த குறியை எல்லா வீடுகளிலும் போட்டாள். திருடர்கள் வந்தார்கள். எந்த வீடு? அவர்கள் குழப்பமடைந்தார்கள். திட்டம் தோல்வி. திருடர்கள் தலைவன் இன்னொரு திட்டம் போட்டான். எண்ணெய் வியாபாரி போல வேஷம் போட்டான். பெரிய எண்ணெய் குடுவைகளை கொண்டு வந்தான். ஆனால் அந்த குடுவைகளுக்குள் திருடர்கள் மறைந்திருந்தார்கள். அவன் அலிபாபா வீட்டிற்கு வந்தான். இரவு தங்க இடம் வேண்டும் என்றான். அலிபாபா நல்ல மனம், அவனை உள்ளே அனுமதித்தான். மர்ஜியானா சந்தேகப்பட்டாள். அவள் குடுவைகளை பார்த்தாள். உள்ளே மனிதர்கள். அவள் உடனே சூடான எண்ணெயை எடுத்தாள். அந்த குடுவைகளில் ஊற்றினாள். எல்லா திருடர்களும் அழிந்தார்கள். தலைவன் மட்டும் பயந்து ஓடிவிட்டான். சில நாட்கள் கழித்து அவன் மீண்டும் வந்தான். ஆனால் மர்ஜியானா அவனை அடையாளம் கண்டாள். சரியான நேரத்தில் அவனை அழித்தாள். அலிபாபா எல்லா ஆபத்துகளையும் தாண்டினான். அவன் பாதுகாப்பாக இருந்தான். அவன் சொன்னான், மர்ஜியானா, நீதான் நம்மை காப்பாற்றினாய். அலிபாபா மர்ஜியானாவை குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டான். அவளுக்கு பெரிய மரியாதை கொடுத்தான். பேராசை அழிவை தரும். புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும். நல்ல மனம் வெற்றியை தரும். இதுவே அலிபாபா மற்றும் 40 திருடர்களின் கதை. இந்த கதையை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கிறது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் இப்படிப்பட்ட வீடுங்க அடுத்தது எந்த மாதிரி கதை வேணும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.